மோடியும் வேண்டாம், எடப்பாடியும் வேண்டாம். திமுகவில் இணைந்த நடிகை கௌதமி. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது பாஜகவில் இருந்த நடிகை கௌதமி 2021 சட்டமன்ற தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடும் திட்டத்தில் இருந்தார். ஆனால் அப்போது அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜிக்கு ராஜபாளையத்தை தர வேண்டியிருந்ததால் கடைசி நேரத்தில் கௌதமிக்கு கை வைக்கப்பட்டது. பாஜக தலைமை கௌதமி பாஜகவை விட்டு விலக இதுவும் ஒரு முக்கிய காரணம். இந்த நிலையில் இப்போது அதிமுகவுக்கு வந்துவிட்ட கௌதமி மீண்டும் ராஜபாளையத்துக்காக காய் நகர்த்த ஆரம்பித்திருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது 2021 தேர்தலில் ராஜபாளையம் தொகுதி பொறுப்பாளராக இருந்த நடிகை கௌதமியை பாஜக அறிவித்தது. அதற்காக தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பதாகவே ராஜபாளையத்தில் வீடு எடுத்து குடியேறிய கௌதமி அங்கேயே தங்கியிருந்து களப்பணியில் கவனம் செலுத்தினார். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பதாகவே வேட்பாளர் போல தொகுதி முழுவதும் சுற்றி பிரச்சாரம் செய்தார். மேலும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் முடியும் முன்பதாகவே ராஜபாளையம் பொதுக்கூட்டத்தில் பாஜக மேலிட இணை பொருளாளர் சுதாகர் ரெட்டி கௌதமியை ராஜபாளையம் தொகுதி வேட்பாளர் என அறிவித்ததால் பெருத்த நம்பிக்கையுடன் இருந்தார். ஆனால் தொகுதி பங்கீட்டின் போது ராஜபாளையத்தை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜிக்காக எடுத்துக்கொண்டு விட்டது அதிமுக. இதனால் பாஜக தலைமை மீது அதிருப்தியில் இருந்த கௌதமி கடந்த அக்டோபரில் பாஜகவில் இருந்து விலகினார். அப்போது அவர் எழுதிய விலகல் கடிதத்தில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் ராஜபாளையம் தொகுதி பாஜக பொறுப்பாளராக நியமிக்கப்பட எனக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. அதை நம்பி ராஜபாளையம் தொகுதியில் பாஜகவை வலுப்படுத்த 5 மாதங்கள் பணியாற்றினர். ஆனால் உறுதியளித்தபடி எனக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என ஆதங்கத்தையும் தெரிவித்தார். இந்த நிலையில் அதிமுகவில் இணைந்த கௌதமிக்கு கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. இதனையடுத்து இம்முறை ராஜபாளையத்தில் அதிமுக வேட்பாளராக களமிறங்க கௌதமி ஆயத்தமாகி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக இப்படியான சூழ்நிலையில்தான் இந்த முறை இவர் ராஜபாளையத்தில் போட்டியிடுவதற்கான முயற்சியில் இறங்கி வருகிறார் கௌதமி. ஆனால் அதற்கு முதலில் பாஜக மறுப்பு தெரிவித்தது. இரண்டாவதாக அதிமுகவும் மறுப்பு தெரிவிக்க கோபமடைந்த கௌதமி அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும், அப்படி கௌதமி திமுகவில் இணைந்தார் முதல்வர் ஸ்டாலின் மிக பெரிய பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.